Ain Oasis நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆன்லைன் வந்தேன். Ain Oasis போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரியான வெயில் இருந்தாலும் இன்றைக்காச்சும் பார்த்துருவோம்னு சொல்லி வந்தேன். எல்லாம் பேச்சமலம் தோட்டம், நாய்மா விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே அவங்களும் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. பேச்சமலம் எப்படி பறிக்கிறது எல்லாத்தையுமே அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. சமையல் வந்துடாதீங்க, ஏன்னு சொன்னாக்கா சரியான வெயில்னாலங்க பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு தான் நாக்கு காஞ்சி போயிடும். ஸோ வந்தாக்கா வின்டரில் வாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது நம்ம ஊரில் தோப்பு இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே. ஆனால் இது பேரிச்ச மலத்தில் வச்சுருக்காங்க. நடக்க கிலோமீட்டர் கணக்கில் நான் நடக்கணும் போல் இருக்குது. காரணம் என்னடாக்கா அப்படியே மறைச்சி வச்சுக்கிறாங்க. குருவி சத்தம் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. கேட்டாக போட்டு எவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கிறாங்க, அப்பா முடியலை. சோளக்கட்டு பொம்மையெல்லாம் வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? சோளக்கட்டு. Ain Oasis உள்ளுக்குள்ளே போகிறதுக்காக கிளம்பி வந்திருக்கு. என்ன பொருள் போட்டு வச்சுக்கிறான்னு தெரியல எதுக்குண்டு. ஓ சூப்பர் ஐடியா. வரும்போது சவுண்ட்லாம் இருக்கு. இது டூர் போகிறதுக்கு தனியாக அப்படியும் வச்சுருக்காங்க போலருக்கு. வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. பைசைக்கிள் சைக்கிளிங் டூர் டிக்கெட்டு இது வந்துக்கிட்டு 20 ரூபா போட்டுருக்காங்க ரெண்டு இதுக்குமே. ட்ரெடிஷ்னல் இதை வச்சுருக்காங்க. தண்ணி ஓடி இருக்கு ஆல்ரெடி. குருவி சத்தம் நல்லா இருக்கு. குருவி சத்தம் டேடி சொல்லாதப்பா. இதில் ரொம்ப நல்லா இருக்கு. சோலார் இதில் வேறு சோலார் வேறு வச்சுக்கிறோம் பாருங்கள். டேட்ஸ் வந்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே ஒரு கொலை எடுத்தோம்னாக்கா 25-50 அப்படின்னு வரும் வெயிட்டு. அந்த அளவுக்கு இருக்குது. சின்ன மரங்கள், மரத்தை வெட்டினது, அது இது எல்லாம் மிக்சிங்கில் கிடக்குது. கொய்யா மரம் இடையில இருக்குது. குருவி சத்தம் ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கு, அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆஹா என்ன அருமை! எத்தனை வகையான குருவிகள், அமேசிங். இது வந்து பெர்ரி, இது ஒரு வகையான பெர்ரி. இந்த செடி அதாவது நம்ம தோப்புலலாம் குண்டாக வச்சுருப்பாங்கல்ல ஒரு ஏரியாவா, அது மாதிரி இது வச்சுருக்காங்க. இப்போ நான் இன்னொரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இதில் குருவி சத்தம் கடுமையாக இருக்குது. ஒரு சமயம் டேட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ. பேச்சமலை ஏறுறதுக்கு வந்து எப்படின்னு பாருங்கள். ஜாயகா. ஓ இங்கே பாருங்கள் எப்படி ஏறுறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு தான் இப்படி வெட்டுவாங்க.
எவ்வளோ டஃப்பான ஜாப். என்னமோ மலைமாரிங்கிறாப்புல. இது பச்சை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே காற்று குலுங்கிருக்கு பாருங்க, அப்படியே காய்ச்சி குலுங்கிருக்கு. எவ்வளோ இருக்குது, கொப்பே தரையோட கிடக்கும்ல இருக்குது. எப்படி பேர்ச்சமா பறிக்கிறங்கிறதுக்கு ஏறுறது. ஓ, பேர்ச்சம்பழம் தோட்டம். தண்ணி எதையும் ஓட காணோம். மாமரம் வச்சுருக்காங்க. இமிழ்ச்சி மரம் தான் காய்க்க தொடங்கியிருக்கு. பாருங்க, செமையாக இருக்குது. குருவி சத்தத்தோட காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பாம்பு எதுவும் வந்துடக்கூடாது, வெறிச்சு ஓடணும். இது வெயில் நேரம். வெயில் நேரம் இல்லைன்னாக்கா ஃபேமிலியோடு வர்றதுக்கு ஒரு இதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே மொத்தமாக நிற்கிறாங்க. ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரேன்டா ஆசை. இன்றைக்கி தான் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கரும்பு போட்டிக்கிறாங்க போல இருக்கு அந்த சைடில், பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. குருவி சத்தம். தண்ணி ஓடுறது, வாய்க்கால்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் தண்ணி ஓட காணோம், என்னன்னு தெரில. இஷ்டத்துக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே வர்றேன், இதில் போய் மாட்டிடக்கூடாது. அடர்ந்த காடாக தான் இருக்குது. இது பெர்ரி மாமரம். தண்ணி ஓடுறதுக்கு அழகாக பார்த்துலாம் கட்டி வச்சுக்கிறாங்க, அடைச்சி வச்சுருக்காங்க. நல்லா என்ன தான் வெயிலாக இருந்தாலும் அடர்த்தியாக இருக்குனால ஒன்றும் தெரில.